ஸ்டார்ட் போலாங்க சார். நான் சொல்ல போகிறது எல்லாமே நெசம், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இடத்தாண்ட இடம் வாங்கினவங்க, வாங்க போகிறவங்க, ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் வெயிட் பண்ணுறவங்க, இது எல்லாமே உண்மையான நெஜ சம்பவங்க. வாங்கினவங்க பண்ணவங்க கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேட்டு இதில் கொடுக்குற ஆஃபரு பண்ண போகிற வேண்டிய கதையை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டைட்டிலில் கார்டு போட்டுருங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் மேலே. இந்த பிஆர் லார சிட்டின்றது பரந்தூர் காஞ்சிபுரம் நியர்பைல இருக்கு. இந்த சைடில் ஃப்ளாட்டுங்களே இல்லை. பொதுவாக நிறைய இடத்துல வந்து ஃப்ளாட்டுங்க போகிறதுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வச்சு இடங்க புதுசாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் வக்கீலாக சரி, டாக்டராக சரி, போலீஸாக சரி, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களே இந்த இடத்தான இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு விருப்பப்பட்டு இருக்காங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் உடனே இந்த இடத்தான இடம் வாங்கிடுவாங்க. ஒரு மிடில் கிளாஸ் வந்தால் கூட இங்கே இடம் வாங்க முடியுங்க. இந்த ஆஃபர்லாம் வெளியே வந்துச்சுன்னு வைங்க, நடுத்தர மக்களும் இந்த இடத்தான இடம் வாங்குற மாதிரி அவ்வளோ பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்றேன், இந்த ஆஃபர் என்னன்னு இந்த கார்டை போட்டு விட்டுருங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இடம் வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையில வாழ முடியுங்க. ஆல்ரெடி வாழ்ந்தவன் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ட்ரெண்டை மாற்றலான்னு பார்த்தா இவன் என்னன்னா ஒரே மாதிரி இருக்கான். அப்புறம் இந்த ஆடுக்கு யாரை நடிக்க வைக்கதா இருக்கீங்க, அதையும் நீங்களே சொல்லுங்களேன். அந்த சிம்முன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் நல்லா பண்ணுவார், அவரை நடிக்க வைங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அடுத்த லாண்டு ப்ரொமோஷன் இருக்கான், போய் அதை என்னன்னு போய் பாருங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ மக்களே, ஃபைனலாக நம்ம சைட்டு ரீச் ஆயிடுச்சு. இந்த சைட்டுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிஷல் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பிஎல் ஏரோ சிட்டின்னு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் காஞ்சிபுரம் பரந்தூர் நியர்பையில் ஒரு பட்ஜெட்டான வழியில் எல்லா மக்களும் இடம் ப்ளஸ் வீடு சேர்த்து வாங்குற மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தாங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எப்பயும் போல ப்ராஃபிஷலில் நம்ம கூட ஏவிபியாக இருக்க நம்ம ஷஃபிக் எப்படி நல்லா இருக்கும். சூப்பர், நல்லா இருக்கேன். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க. இது எத்தனை ஏக்கரில் பண்ணியிருக்கோம், என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட்ஸ், இந்த இடத்தான இடம் வாங்குறது தான் மேஜராக நியர்பை இருக்க கம்பெனிஸ் தான் இந்த இடத்தான பொறுத்த வரைக்குமே. ஸ்ரீபெரும்புத்தூர் சரௌண்டிங் நம்ம நியர்பைல தான் இருக்கு. இது சிப்கார்டு என்னென்ன சிப்கார்ட்லாம் கனெக்ட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இங்கே எதுக்காக இடம் வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுங்காச்சத்திரம்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குது, பன்னூர் லொகேஷன்ல இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23 ஏக்கர் ப்ராஜெக்ட். இதில் 480 பிளாட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். டோட்டலாக வந்து 480 பிளாட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு வெளியில போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 என்ட்ரன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 5மே வந்து பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோட்ல இருக்கு, அந்த 40 ஃபீட் ரோட்ல இருக்கு. 2 வீட்லுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 480 பிளாட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து நம்ம ஆல்ரெடி சோல்ட் அவுட் பண்ணுறோம். இன்னும் 30% பிளாட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த லொகேஷன் பொறுத்து ஹைலைட்டாக சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இங்க வந்து சுங்காச்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இருக்கு. சுங்காச்சத்திரம்ல ரிலையன்ஸோட ட்ரை போர்ட் ஒன்று வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இது அரிஞ்சிவாக்கம் வில்லேஜ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து ரீச் அவுட் பண்ணிக்கலாம். டோட்டல்ல உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் நீங்க சொல்ல வேண்டாம், ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து ரீச் அவுட் பண்ணலாம். இங்க வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஐடி ஹைவே ஒன்று வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 to 4 மந்த்ஸ்ல வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் இங்க வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சொல்லவே தேவை. இங்க நியர்பைல டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு. அந்த உங்களுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா சவிதா வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஆர்இசி மெடிக்கல் காலேஜ் ரொம்ப நியர்பைலே இருக்கு. ஸோ மார்னிங் ஸ்டார்னு சொல்லி ஸ்கூல் வந்து இங்க இருந்து சுங்காச்சத்திரம்ல வந்து போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் காலேஜஸும் உங்களுக்கு வந்து இருக்கு நியர்பைல ஃபுல்லாவே உங்களுக்கு. ஓகே, நம்ம சைட்டை பத்தி சொல்லுங்க. சைட்ல என்னென்ன ஃபிளாட் சைஸுங்க அவைலபிள் இருக்கு? ஸோ இங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லுங்க பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து பண்ணிருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 lakh கெப்பாசிட்டியோட வாட்டர் டேங்க் ஒன்று வந்து பண்ணிருக்கோம். ஈச் பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கனெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்க் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு பார்க் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கு ஒரு பார்க் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் டர்ஃப் ஜோன் வந்து நம்ம ரெடி பண்றோம். இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 பண்ணும்போது டர்ஃப் ஜோனுமே வந்து நம்ம ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவோம். இதெல்லாம் இங்க இருந்து பரந்தூர்னு பார்க்கும்போது எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆக முடியும்? ஒரு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்ல ரீச் ஆகலாம். ஓகே, ஏன்னா நம்ம பரந்தூர் நியர்பைல நிறைய பேர் கேட்டட் கம்யூனிட்டியா இடம் தேட்டு இருப்பீங்க. இங்க வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா கேட்டட் கம்யூனிட்டி மட்டும் இல்லாம இவங்களே இடம் பிளஸ் வீடும் கட்டி தராங்க ஒரு பட்ஜெட்டான வழியில. ஸோ நம்ம பின்னாடி இந்த மாதிரி கட்டுறாங்கல்ல 2 BHK,
பிஹெச்கே. ஸோ இது வந்து என்ன பட்ஜெட்டில் பண்ணி தந்துட்டு இருக்கோம்? இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 25 lakh rupees ஒரு 1 bedroom வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவோம். வில்லாவே உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களால் வந்து 1 bedroom வந்து நமக்கு பத்தாதுன்ற பட்சம் நம்ம டபுள் பெட்ரூமாக போகணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னாக்கா ஒரு 35 lakh rupees உங்கள் பட்ஜெட் வச்சிருந்தீங்கன்னாக்கா 2 bedroom வில்லா வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம் இந்த சைட்டில் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இடமா வாங்கணும்னா எவ்வளோ பட்ஜெட் கையில் இருக்கணும்? 2 to 3 lakh rupees கையில் ஃபண்ட் இருந்ததுனாக்கா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பிரதர் உங்களுக்கு. ஓகே. இப்போ பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபெசிலிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இது பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் பேங்க் எல்லா லீடிங் பேங்க்குமே வந்து நம்ம அப்ரூவல் தான் நமக்கு 90% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பேங்க் லோன் வந்து பண்ணி கொடுத்துடலாம் பிரதர் உங்களுக்கு. ஓகே. இந்த இடத்துல ஒரு பேங்க் லோன்லாம் போல அப்படின்ற பட்சத்தில் நான் முழு அமௌண்ட் கொடுத்து வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்? நீங்கள் ஒரு 10.5 lakhs வரும் பிரதர் மினிமமாக ஒரு பிளாட்டோட சைஸ். ஓகே. 10.5 தான். ஆமாம் 10.5 lakh rupees வரும் ஒரு பிளாட்டோட சைஸ். என்ன போல சொல்றீங்க? மீனம்பாக்கத்தில் இதே மாதிரி தான் ஏர்போர்ட் வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு இதே ரேட்டில். மேபி அங்கே நீங்கள் வாங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இந்த ரேட்டில் இப்போ வாங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து க்ரோஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பரந்தூர் ஏர்போர்ட் நியர்பை வராதனால இந்த லேண்ட் இப்போ 10 lakhsன்றது எண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் 1 crore போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பே இருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல பொதுவாக நிறைய பேர் கேட்பாங்க நிறைய ஆஃபர்ஸ். ஆப்ஷன்னாலே ஆஃபர்ஸ் தான். கண்டிப்பாக ஆஃபர்ஸ் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக பிரதர். இப்போது இந்த சரௌண்டிங் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா மினிமம் 2500 4,000 rupees வரைக்கும் இப்போ ரேட் per square feet வந்து இங்கே போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நம்ம ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டர் ப்ரைஸிங்க 1890 தான் வந்து கொடுக்குறோம். 1890 தான். சின்னதாக டெவலப்மெண்ட் சார்ஜஸ். இதுவே ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான். இது மட்டும் இல்லை எப்பவுமே நம்ம ப்ராப்ஷல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸிங்லேயும் ஆஃபர் தருவாங்க. அது இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு அடிஷனல் ஆஃபர்ஸுமே நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்லா ரங்கா பாஷா அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சூப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாட் வாங்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1+ ஃபோன் வந்து நம்ம ஃப்ரீயாக தரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வாங்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வந்து நம்மளே ஃப்ரீயாகவே வாங்கி தந்துடுறோம். ஓகே சூப்பர். இது ரெண்டு மட்டும் இல்லாமல் 3வது ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸிங் ஃபீ வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி தரோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ எந்த பேங்க்ல நம்ம போய் லோன் பண்ணாதீங்களோ ப்ராசஸிங் ஃபீ இல்லாமல் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் ப்ராசஸிங் ஃபீமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பே பண்ணி தரோம். ஸோ பில்லா ரங்கா பாஷா இந்த 3 ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா 1+ ஃபோனு பட்டா ப்ளஸ் லோன் ப்ராசஸிங் ஃபீ இது 3மே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். சூப்பராக இருக்கு. ரஜினி ஸ்டைலில் சொல்ல போனால் ஆஃபருக்காக ப்ராப்ஷன் இல்லை, ப்ராப்ஷன்னாலே ஆஃபர் தான். மக்களுக்கு நிலமா கொடுக்குற மாதிரி சும்மா அருமையா கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இது வந்து என்ன அப்ரூவ்ல இருக்கு ப்ரோ? இப்போ டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இது வந்து எப்படின்னா நாங்கள் பரந்தூர் ஏர்போர்ட்லாம் வர பட்சத்தில் இது சிஎம்டி அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் காஞ்சிபுரம் வரைக்கும் நமக்கு சிஎம்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் இவ்வளவு சீக்கிரத்தில் வந்து முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அப்படியும் சிஎம்டி அப்ரூவ் ஆயிரும். கண்டிப்பா சிஎம்டி அப்ரூவ் ஆகும். நிறைய பேர் வாடகை பணத்தில் இந்த பரந்தூர் நியர்பை எல்லாமே மாசம் ஒரு 15,000 20 ரூபாய்க்குள்ள மேக்ஸிமம் 10,000 ஒரு 15,000 வாடகை பணத்தில் இந்த தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற அந்த 1 BHK வீடு வாங்கறதா இருந்தால் மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்டுறதா இருக்கும்? தாராளமாக சார். இப்போது நீங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூம் எடுக்கணும் அப்படின்னாக்கா உங்ககிட்ட மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakh rupees இருந்ததுன்னா போதும். உங்களுக்கு 25 lakhs சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வாங்கி கொடுத்துடலாம். பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இன்னும் நீங்கள் வந்து இல்லை எனக்கு டபுள் பெட்ரூமில் தான் வேணும் அப்படின்னீங்கன்னாக்கா ஒரு 7 to 8 lakh rupees உங்களுக்கு முன்பணம் இருந்ததுன்னா போதும். மிச்சம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம வீடு வாங்கி கொடுத்துலாம். ஸோ ஒரு 10,000 உங்களால் இஎம்ஐ கட்ட முடிஞ்சுன்னா நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் தாராளமாக எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஒரு 15,000 rupees வரைக்கும் உங்களால் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னாக்கா ஒரு டபுள் பெட்ரூம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து வாங்கிக்கலாம் பிரதர். உங்களுக்கு சூப்பரான விஷயம் ஆகுது. ஏன்னா வாடகை படத்திலே எல்லாரும் ஒரு சொந்த இடம் வாங்க முடியுமா, நம்ம வாடகையே கொடுத்து வாழ்கிறோமே, நமக்குலாம் சொந்த வீடு கிடைக்குமான்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் ஒரு சூப்பரான இடமாவே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக பிரதர். ஸோ வாங்க மக்களே. ஸோ இன்னும் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் ப்ளஸ் வீடு சேர்த்து நம்மளோட ப்ரொஃபஷனல் PRLR சிட்டியில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. A to Z எல்லா கோஆர்டினேஷனும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல இடத்துல இடம் வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த நல்ல இடத்துல நல்லபடியாக வீடு கட்டி தராங்களான்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய இதுவே உங்களுக்கான பட்ஜெட்டான இடம், வீடு, ஃபார்ம்லாண்டு, அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஹார்ட்டு லைக்கு ஹைப்பெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏதோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி ஷஃபி ஃப்ரம் ப்ராப்ஷல். ஓகே டாடா. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.